டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் நம்ம சிலபஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து இருக்கிற ஒரு வித்தின் 70 டேஸ்க்குள்ள நம்ம எப்படி வந்து இருக்கிற சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு மட்டும் ரெகுலரா டெய்லி ஆக்டிவ் ஸ்டடி பிளான் வந்து நான் குடுக்க ஆரம்பிக்கிறேன். இது என்ன மாதிரியான பிளான்? இத நம்ம எப்படி வந்து நம்ம சிலபஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்றத நான் வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோவா நான் இன்னைக்கு குடுத்துர்றேன். இன்னைக்கே என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 10 மணிக்கு மேல, இன்னைக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் போஸ்ட் பண்றேன். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் ஈஸியா கம்ப்ளீட் பண்றதுக்காகவும், பிளஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோரா நம்ம வந்து முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய சிலபஸ் கையில எடுத்துக்கோங்க. அதே மாரி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு என்னுடைய புக்க நீங்க கையில வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புக்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இதில எப்படி படிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கன்ஃப்யூஷன் வரலாம். இல்ல நல்லா டேலண்டடா இருக்கிறவங்க படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா, என்னுடைய புக்ஸ நீங்க கையில வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் எப்படியெல்லாம் வந்து என்னென்ன டாபிக்குங்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு நாளா கவர் பண்ணலாம் அப்படின்ற மாரி, நான் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி நான் வந்து ரொட்டீன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, குடுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த ஆக்டிவிட்டிய நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஈஸியா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறோம். அப்ப மத்த எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம வந்து மெயினா படிக்க வேண்டிய விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாபிக்லேருந்து ஒரு 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 1 மார்க் கன்ஃபார்ம். இந்த மாரி வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் பேட்டர்ன் மாதிரி. ரேண்டமா நான் டாபிக் குடுக்க போறேன். பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 டூ 5 டாபிக் மட்டும் நான் குடுக்குறேன். அந்த 4 டூ 5 டாபிக் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணுங்க. இதில எஜுகேஷன் மெத்தடாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆட் பண்றேன். நான் ஸ்டார்ட்டிங்ல ஒரு டாபிக்கா நான் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி ஆட் பண்ணிட்டு வரேன். இன்னும் ஒரு 10 டேஸ் போகட்டும். நான் நெறைய டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சுடுறேன். ஈஸியா இந்த வித்தின் 70 டேஸ்க்குள்ள நம்மளுடைய கம்ப்ளீட் சிலபஸே நம்ம வந்து ஈஸியா முடிச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போலாம். இப்போ நான் குடுக்க போறது என்ன அப்படின்னா, ஒரு 5 டாபிக்ஸ். அது யூனிட் 1ல இருந்து அப்படியே ஆர்டராலாம் கிடையாது. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அது 1வது யூனிட்ல கூட ஒரு டாபிக் இருக்கலாம், 2வது யூனிட்ல ஒரு டாபிக் இருக்கலாம், 8வது யூனிட்ல இருக்கலாம், இல்ல 10வது யூனிட்ல இருக்கலாம். ஸோ ஆனா 100% நம்ம வந்து கவர் பண்ண போறோம். என்னன்னா, ரேண்டமா கவர் பண்ண போறோம். ஷஃபிள்டு பண்ணி எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்கோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா, இப்போ வந்து இப்போ நான் திருப்பி நானுமே வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்தே போங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ட முடிச்சிருப்பீங்க. நம்மளுடைய பிளான் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகாது இருக்கலாம். நம்ப எப்படின்னா, ஒரு ஒரு நியூ வே மெத்தட்ல கொண்டு போலாம். ஆனா, இந்த சிலபஸ கவர் பண்ற மாரி தான் நான் கொண்டு போப்போறேன். இப்ப ஆல்ரெடி வந்து எல்லாருமே முடிச்சு வச்சிருந்தா கூட, இத ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஒண்ணு புதுசா படிக்கிறவங்களுக்கு, பிகினருக்கு இந்த பிளான் கரெக்ட்டா இருக்கும். அப்படி இல்லன்னா, ரிவிஷன் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னாலும், இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. எவ்ரிடே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 5 டாபிக் இல்ல 4 டாபிக். அந்த டாபிக் உடைய அந்த லென்த்த பொறுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அது சின்ன டாபிக்னா, அதுக்கேத்த மாரி நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஒரு பெரிய டாபிக் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோன்னு பிரிச்சுக்கலாம். ஆனா டெய்லி ஆக்டிவிட்டீஸு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியுமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது கம்ப்ளீட் பண்ணா தான் நம்ம சிலபஸ் கரெக்ட்டா போயிட்டுருக்கும். நம்மளுடைய கைடன்ஸும் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா போகும். இது இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு மட்டும் தான் தந்துட்டுருக்கேன். மத்த கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஐடியாவ நீங்க ஃபார்மேட்டா எடுத்துக்கிட்டு, நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டடி பிளான நீங்களே போடுங்க. ஏன்னா, எனக்கு வந்து மத்த சப்ஜெக்ட்க்கு போட தெரியாது. அதே மாதிரி நான் குடுக்க போற அந்த ஒரு 5 டாபிக்கோ, இல்ல ஒரு 4 டாபிக்ல என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு அவுட்லைன் நான் குடுக்க ஆரம்பிச்சுர்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீங்க கேன்டர்பரி டேல் படிங்க. அதுல ஒரு டாபிக்கா இருக்கு அப்படின்னா, அந்த டாபிக்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த கேன்டர்பரி டேல் நீங்க எப்படி படிக்கணும்? புக்குல மெஸ்மரைஸ் அகாடமியோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்ல என்னென்ன விஷயங்கள் கவர்ட் ஆயிருக்கோ, அதுல நீங்க என்னென்னலாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். இத பத்தின ஒரு பேசிக் அவுட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் குடுத்துர்றேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஒரு கிளாஸ் போணுன்ற அவசியமே இல்ல. நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள ஃபாலோ பண்ணாலே நீங்க கண்டிப்பா சிலபஸ் ஈஸியா முடிக்கலாம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு கிளாஸ நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா அட்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா அட்டெண்ட் பண்ணுங்க. இதுல எஜுகேஷனு, ஜிகேவும் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நானு ஒரு ஒரு டாபிக்கும் நான் ஆட் பண்ணிட்டே வரேன். இன்னும் ஒரு 10 டேஸ் போகட்டும்.
நான் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குமே வந்து ஒரு ரிமைனிங் ஸ்டடி பிளான் நான் அத போட்டு குடுத்துர்றேன் உங்களுக்கு. அதே மாரி புக்ஸ நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் தான், இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ என்னுடைய புக்ஸ் உங்க கையில இருக்கு அப்டின்னா, இத நீங்க எடுத்துக்கோங்க. இந்த புக்ஸ்ல நம்ம எப்டிலாம் நம்ம என்னென்ன விஷயம் பண்ண போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ரெகுலரா ஒரு இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடுக்க போற ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நான் குடுப்பேன். எப்டி இத படிக்கணும்? இந்த டாபிக்க நீங்க என்னென்ன பண்ணணும்? அப்டின்ற மாரி விஷயங்கள சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம புக் எடுத்துக்கிட்டு, அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தர் டீட்டெயில் இருக்கும். ஸோ அந்த ஆத்தர் டீட்டெயில பத்தி நீங்க வந்து ஒரு மேலோட்டமா நீங்க படிச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த போயமோ, இல்ல ட்ராமாவோ, நாவலோ, ப்ரோஸோ ஸோ நம்ம என்ன ஒர்க் வந்து நம்ம இன்னைக்கு வந்து உங்களுக்கு அசைன் பண்றனோ, அத நீங்க வந்து படிங்க. அதுக்கப்புறமா பின்னாடி வந்து ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். அந்த மார்க் டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புக்லயே நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு சில கைடன்ஸ் நான் தரேன். அது சிம்பிளா உங்கள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ண முடியுமோ, அந்த ஆங்கிள்ல நான் கொண்டு போறேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபாலோ ரெகுலர்லி, கன்சிஸ்டென்ட்டா. ஏன்னா நம்ம வந்து 1 நாள் விட்டு 1 நாள் படிக்கிறது, ஸோ கொஞ்சம் நம்ப 1 நாள் விட்டா கூட என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த 5 டாபிக்ன்றது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, 10 டாபிக்கா மாறிடும். ஸோ அந்த மாரி பேட்டர்ன்ல நம்ம போக்கூடாது. நம்ம என்னென்ன டாபிக்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்ல அப்போ ஒரு மார்க் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப அந்த டாபிக்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிஃபோரா நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுர்றோம். அதே மாரி ஒரு சில டாபிக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோரா நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வந்து ஒரு டாபிக்க படிக்கணும், அந்த டாபிக்ல நீங்க என்னென்னலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். ஸோ இது மாரியான ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் எல்லாம் நான் சொல்றேன். நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். இதுல உங்களுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு டாஸ்க் என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஒரு கமெண்ட்ட போடுங்க. எத்தன மணி வரைக்கும் நீங்க வந்து படிக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து 5 மணி நேரம் படிக்கிறேன், இல்ல 7 மணி நேரம் படிக்கிறேன். ஸோ இருக்கும் இல்லைங்களா? ஸோ உங்களுடைய டைம் டியூரேஷன் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? பிளஸ் மார்னிங் நீங்க வந்து எத்தன மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறீங்க? இந்த 2 விஷயம் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இண்டிவிஜுவலா உங்களுடைய கமெண்ட்ல வந்து நீங்க வந்து மெசேஜ் போடுங்க. ஏன்னா அத பேஸ் பண்ணி தான் நான் உங்கள எப்படி வந்து கொண்டு போணும்னு எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு எந்திரிக்க ஆளு, இல்ல நான் 7 மணிக்கு எந்திரிச்சு தான் படிப்பேன், இல்ல 5 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன், 4 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன் அப்டின்னா, ஸோ நான் அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன்ல, அந்த ஆக்டிவிட்டீஸ் உடைய பிளான நானு முடிஞ்ச அளவுக்கு நீங்க 4:00 எழுந்திரிக்கிறீங்க அப்டின்னா, ஒரு நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டூ 5க்குள்ள அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த ஸ்கெட்யூல். சப்போஸ் நீங்களும் வந்து லேட்டா தான் வந்து அ ஸ்டார்ட் பண்றீங்க உங்களுடைய ஸ்டடீஸ் அப்டின்னா, நான் அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டடி பிளான நான் குடுக்க ஆரம்பிப்பேன். அதே மாரி நீங்க எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்டின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, அப்போ உங்களுடைய டைம் டியூரேஷன் எவ்வளோ நேரம் இருக்கு, அதுக்கேத்த மாரி பேஸஸ் ஏத்த மாதிரி, நான் டாபிக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணலாமா? இல்ல டிக்ரீஸ் பண்ணலாமா? அத வந்து நான் யோசிப்பேன். அ உங்ககிட்ட நெறைய டைம் இருக்கு அப்டின்னா, ஆவரேஜ் தான். ஏன்னா ஒரு சிலர் வந்து 5 மணி நேரம் படிப்பீங்க. ஒரு சிலர் 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹவர்ஸ் நம்ம கணக்கு பேசிஸ் போட்டு தான், அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்டின்னா, டாபிக் வந்து உங்களுக்கு அலாட்மென்ட் பண்ண முடியும். ஆனா, நம்மளுடைய சிலபஸ கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கிலீஷும் கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி ஜிகே பிளஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ற மாரி நான் ஐடியாஸ் குடுக்குறேன். எஜுகேஷன் மெத்தடாலஜி இங்கிலீஷ் மீடியத்தில வந்து பார்த்தீங்கன்னா, புக் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெஸ்மரைஸ் அகாடமி சென்டர்லேருந்து நீங்க வந்து வேணுனா புக் வாங்கிக்கலாம். இங்கிலீஷ் மீடியமா இருந்தால். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து புக் போட போறோம். ஸோ அதர் மேஜர் இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க போறீங்க அப்படின்னா, அதில நீங்க நம்ப அகாடமி புக்கே நீங்க ரெஃபர் பண்ணி வாங்கிக்கங்க. ஸோ பெஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியத்தில வந்து நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கிலீஷ் இஸ் பெஸ்ட். இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி எஸ்பெஷலி இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னா உங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ ஆப்ஷன். ஸோ நீங்க கம்பல்சரி நீங்க இங்கிலீஷ்ல தான் படிச்சாகணும். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தான் வரும். ஸோ நானுமே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அசைன் பண்ற டாபிக் ரிலேட்டடா நானுமே ஒரு சில வீடியோஸ் நான் இதுக்கு மேல நான் குடுக்க ஆரம்பிக்கிறேன். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட யாருனா இந்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் போஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ புக் வந்து வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ புக்கோடைய காஸ்ட் வந்து 5000 வரும்.
ப்ளஸ் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் சேர்த்து வேணும் அப்படின்னா 7000 அப்படின்ற மாரி நம்ம குடுத்துட்டுருக்கோம். ஸோ வேணுன்றவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.